வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எம்பி பதவியிலிருந்து விலகும் அர்ச்சுனா நாடாளுமன்ற கதிரைக்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய நபர். என்னுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் இன்று பாராளுமன்றத்தில் மட்டுமில்லை, முது எலும்புள்ள எவனாவது இருந்தால் முன் தேசிய தலைவருடைய பெயரை இந்த ஸ்ரீதரன், இந்த கஜேந்திரகுமார் பொன்னமனம் எவனாவது இருந்தால் கதைத்து பார். பாராளுமன்றத்துக்கு வெளியே சிங்கள ஊடகங்களையும் போய் நான் என்னுடைய தேசிய தலைவன் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண் நண்பருடன் தேநீர் அருந்த சென்ற மாணவிக்கு நடந்த விபரீதம், அதனடியாக களமிறங்கிய காவல்துறை. தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக ஆரம்பம், பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. மீண்டும் யுத்தம் ஏற்பட்டால் அனுர அரசாங்கம் தான் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும், முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர எச்சரிக்கை. நாட்டை சூட உள்ள கடற்பகுதிகளில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பு, வளிமண்டல திணைக்களத்தின் எச்சரிக்கை. அரசு விடுமுறையில் திடீர் வெடிப்பு, பற்றி எறிந்த வீடுகளில் ஒருவர் படுகாயம். போர் வீர நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த தடை, மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. பிரித்தானியாவில் தமிழ் குடும்பத்தின் வீட்டில் சிங்கள அமைச்சரின் மகள் அம்பலப்படுத்திய சிங்கள அரசியல். கொக்கிராவ தலவா வீதியில் அமைந்துள்ள அரசு விடுதியொன்றில் சமையலறையில் இன்று காலை ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவத்தில் அங்கிருந்த நபர் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார். இந்த வெடிப்புச் சம்பவத்தில் படுகாயமடைந்தவர் 38 வயதுடைய ஒருவர் ஆவார். அவர் உடனடியாக கொக்கிராவ பிரதேச சபை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தம்புள்ளை ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கொக்கிராவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இந்த திடீர் வெடிப்புச் சம்பவத்தின் காரணமாக குறித்த அரசு விடுதியின் சமையலறை கூரைக்கும் அங்கிருந்த சமையலறை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெடிப்புக்கான காரணம் கண்டறியப்படாத வேளை காவல்துறை மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை சுற்றியுள்ள பல கடற்பகுதிகளில் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு பலத்த காற்றும் கொந்தளிப்பான காடு நிலையும் காணப்படுவதால் வளிமண்டல திணைக்களம் எச்சரித்துள்ளது. நேற்று பிற்பகல் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பின்படி இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பகுதிகளில் பல இடங்களில் மழையோ அல்லது திடீரென கூடிய மழையோ பெய்யக்கூடும். இதேவேளை ஏனைய கடற்பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாட்டைச் சூழ உள்ள கடற்பகுதிகளில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். திருக்கோணமிலிருந்து காங்கேசதுறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். இதேவேளையை திருக்கோணமிலிருந்து பொத்துவில் வரையான கடல் பகுதிகளில் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். ஏனைய கடற்பகுதிகளில் மிதமான அளவிலும் இருக்கும். மன்னாரிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் அலையின் உயரம் சுமார் 2.0 தொடக்கம் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த இலங்கையும் தமிழகத்துக்கு வழங்குமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சமீபத்தில் தான் இந்தியாவுக்கு மேற்கொண்ட பயணம் மிகப்பெரிய வெற்றியை தந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அர்ச்சுனா எம்பி தமிழ்நாட்டு மக்களுக்கும் தங்களுடைய ஆதரவு தெரிவித்த தமிழக அரசியல் தலைவர்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு எங்களுடைய தமிழத்தை அங்கீகரிக்கிறது. தமிழக மண்ணில் கால் பதிக்கும் போதுதான் இன்னொரு அந்நிய நாட்டுக்கு வந்திருக்கிறோம் என்ற உணர்வே எங்களுக்கு ஏற்படுவதில்லை. முன்னர் நான் யாழ்ப்பாணத்தையும் மட்டக்களப்பத்தையும் தமிழகத்துக்கு வழங்குமாறு கூறினேன். இப்போது வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த இலங்கையுமே தமிழகத்துக்கு கொடுக்குமாறு கூறுகிறேன். காரணம், இங்கு தமிழன் அடக்கப்படுகிறான், ஊழல் நிறைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் அப்பாவி சிங்கள மக்களை எதிர்ப்பவன் அல்ல என்றும் சிங்கள மக்களோடு இணைந்து வாழ்வதையே விரும்புவதாகவும் தெரிவித்த அவர் 2009 மே 18 தமிழீழ படுகொலையை நிறுத்திய சிங்கள இனவாத அடக்குமுறை அரசை மட்டுமே தான் எதிர்ப்பதாக கூறியுள்ளார். தமிழ் மற்றும் சிங்கள பிரதிநிதிகளுக்கு இடையே நாடாளுமன்றத்தில் வேற்றுமைகள் இல்லாத போதும் சுயநல அரசியல்வாதிகளின் கீழ்த்தனமான அரசியலால் தான் சாதாரண மக்கள் வீதிக்கு அடிப்படை நிலை உருவாகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் தங்களின் சுயலாபத்துக்காக தமிழத்தின் வரிகளை பயன்படுத்துவதாக சாடியவரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட சில அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் தான் தமிழீழம் இன்னும் சிதைந்து கொண்டிருக்கிறது என்றும் முதுகெலும்பு நேர்மையும் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் தமிழீழம் தேசிய தலைவரை பற்றி பேச முன்வர வேண்டும் என்றும் சவால் விடுத்துள்ளார்.
ஆயிரக்கணக்கான இசைப்பிரியார்கள் புதிக்கப்பட்ட தமிழர்களின் வழிகள் நிறைந்த மண்ணில் இன்று பௌத்த விகாரைகள் கட்டப்பட்டு வருவதாக கவலை வெளியிட்டுள்ள அவர் காட்டிக் கொடுக்கும் அரசியலால் சிதைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் இனிமேலாவது நிம்மதியாக வாழ்வதற்குரிய அரசியலை தன்னை செய்ய விடுமாறு கோரிக்கை விடுவித்துள்ளார். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை நோக்கி பயன்படுத்திய அவதூறு வார்த்தைகளுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தமிழ் மக்களின் வழிகளையும் தியாகங்களையும் திரள்நிலை சேகரிப்பதற்காக பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுவித்துள்ளார். நாடாளுமன்றத்துக்கு அருகில் அமைந்துள்ள தேசிய போர்வீரர் நினைவிடத்துக்கு மலரஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு குழுவினர் அனுமதி மறுக்கப்பட்டதை கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் சுபன் அபேசிங்க மற்றும் கட்சியின் பிரதிநிதிகள் குழுவால் நேற்று இந்த முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிவல் வீரவன்ச தலைமையிலான குழுவினர் நேற்று முன்தினம் தேசிய போர் வீரர் நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றிருந்த போது அங்கு இடம்பெற்ற சம்பவம் ஒன்று குறித்து இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படையினர் அந்த நினைவிடத்தை பகுதிக்கு நுழைவதற்கு இந்த குழுவினருக்கு அனுமதி மறுத்ததை தொடர்ந்து அங்கு பதட்டமான சூழ்நிலை தொடர்ந்துள்ளது. இந்த சம்பவங்கள் குறித்து காவல்துறை ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதான யுத்த வெற்றி விழாவுக்கான ஏற்பாடுகளும் ஒத்திகை நடவடிக்கைகளும் இந்த நேரத்தில் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிவல் வீரவன்ச உட்பட சுமார் 35 பேர் கொண்ட குழுவினர் உரிய அனுமதியின்றி தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் நுழைய முயன்றதாகவும் இதன் மூலம் உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு ஒத்திகைக்கும் ஏற்பாடுகளுக்கும் இடையூறு விளைவித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு ஒத்திகை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் காவல்துறையை தலையிட்டு அந்த குழுவினரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இச்சம்பவம் தொடர்புடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விவல் வீரவன்ச மற்றும் ஏனையோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவின் மரணம் தொடர்பான விசாரணையில் அவரது இல்லம் மற்றும் அவரது மரணமடைந்த இல்லம் ஆகிய இரண்டிலும் இருந்த சிசிடிவி அமைப்புகள் இயங்கும் போதிலும் அவற்றில் தரவுகள் எதுவும் சேமிக்கப்படவில்லை என கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளார்கள். கபில சந்திரசேனா மரணமடைந்த இடமான முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் இல்லம் மற்றும் மரணமடைந்தவன் இல்லம் ஆகியவற்றில் சிசிடிவி காணொலிகள் குறித்து விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த போதே கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் இதனை குறிப்பிட்டுள்ளார்கள். 2 இடங்களிலும் சிசிடிவி அமைப்புகள் இயங்கிய போதிலும் அவற்றில் தரவுகள் எதுவும் சேமிக்கப்படாமை காரணமாக அந்த 2 சிசிடிவி அமைப்புகளிலும் DVR இயந்திரங்கள் இன்றைய தினம் சார்ந்த பொருட்களாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கோரிக்கை விடுவித்துள்ளார்கள். அத்துடன் 2 DVR இயந்திரங்களையும் அரசாங்கத்தின் ரசாயன பகுப்பாய்வுடன் அனுப்பி அறிக்கை பெறுவதற்கான உத்தரவு ஒன்றையும் அவர்கள் நீதிவானிடம் கோரிக்கை நிறைந்துள்ளார்கள். நீதிமன்றத்தில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கபில சந்திரசேனா மரணமடைந்த இடத்துக்கு பிரவேசிப்புக்கான நுழைவாயிலில் குறித்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் அந்த வீட்டுக்குள் நுழைவதற்கு மேலும் 2 வழியில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதாவது அரவிந்த் டி சில்வா வீட்டில் தரவுத்தளத்தினூடாக அந்த வீட்டுக்கு செல்ல முடியும். அவர்கள் வாகனங்களை நிறுத்தும் கீழ்த்தளத்துக்கு 2 இடங்களிலிருந்து வீட்டுக்கு செல்ல முடியும் என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் கடந்த 5ஆம் தேதி தொடக்கம் 7ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் எந்த ஒரு நபரும் சென்றதற்கான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மீண்டும் ஒரு யுத்த சூழ்நிலை உருவாகினால் அதற்கு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தின் போது சர்வதேச நாடுகளிடம் இந்த அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சக்கு யுத்தத்தை நிறுத்துமாறு கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டன. எனினும் அந்த அழுத்தங்களுக்கு பணியாது அவர் உறுதியாக நின்று யுத்த வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். எனவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கான முழு பொறுப்பும் கௌரவமும் அதற்கு அரசியல் தலைமைத்துவம் வழங்கிய மஹிந்த ராஜபக்சவை சேரும் என சரத் வீரசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று இராணுவத்தினை கௌரவிக்க அனுமதி மறுத்த அரசாங்கம் புலிகளை நிறைவேற்ற அனுமதி வழங்கியுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அல்கொய்தா பயங்கரவாதிகளிடையே இந்தியா ISIS அமைப்போ அல்லது ஜேர்மன் ஹிட்லரையோ நினைவு கூற ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு இருக்க தமிழர் வாக்குகளை இலக்கு வைத்து அரசாங்கம் முன்னெடுக்கும் இந்த தரந்தாழ்ந்த அரசியல் தேசிய பாதுகாப்புக்கு இது பெரும் அச்சுறுத்தலாகும். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே புலம்பிய தமிழர்களை திருப்திப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டு செயற்படுகிறது என சாடிய அவர் யுத்த முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்சவை உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அகற்றி எவ்வித குற்றச்சாட்டுகளுமின்றி இந்த மாதத்தில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அழைத்துச் சென்று அவமதிப்பு செய்ய முற்படுகின்றார்கள். யுத்தத்தின் போது உளவுத்துறையை வழிநடத்திய சுரேசாலா, பிள்ளையான் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகள் போன்றோர் டயஸ்ராவை திருப்திப்படுத்துவதற்காகவே கைது செய்ய பழி வாங்கியுள்ளார்கள். தமிழகத்தில் புதிதாக பதவியேற்றுள்ள முதலமைச்சர் விஜய்க்கு மே 18ஆம் தேதியை தமிழின படுகொலை நாளாக பிரகடனப்படுத்துமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம் அனுப்பியுள்ளார்.
ஆனால் உண்மை என்னவெனில் தமிழர்களை பேரளவிலிருந்து காப்பாற்றியது எமது இராணுவம்தான். யுத்தத்தின் இறுதி தருணத்தில் பிரபாகரன் சுமார் 3 லட்சம் அப்பாவி தமிழ் மக்களை மனிதக்கேடியமாக பயன்படுத்திய போது எமது இராணுவத்தினர் 2,95,000 மக்களின் உயிர்களை மீட்டுத்தான் யுத்தத்தில் வென்றார்கள். உலக வரலாற்றில் இத்தனை பயணக்கதிகள் மீண்டு யுத்தத்தை என்று உலக வரலாற்றில் இத்தனை பயணக்கதிகளை மீட்டு யுத்தத்தை வென்ற இராணுவம் எங்குமில்லை. அங்கு இடம்பெயர்ந்த மக்கள் மீள குடியமர்த்தப்பட்ட போதே சிறுவர்களுக்கான ஒரு ஜோக்கெட்டையோ அல்லது கன்னிவடிகளையோ அகற்றியும் இராணுவத்திற்கு ஒரு தேர்வுரை வழங்க இந்த தமிழ் அரசியல்வாதிகள் யாரும் வரவில்லை. இன்று வரை வடக்கில் மக்களுக்கு இரத்தம் தேவைப்படும் போது இராணுவத்தினரே இரத்தம் வழங்குகின்றார்கள். இத்தனை துரோகத்தனமான அரசியல்வாதிகள் மக்களை தூண்டிவிட்டு அரசியல் செய்வதற்கும் அதற்கு இந்த அரசாங்கம் இடமளிப்பதற்கு தனது கண்டனங்களை வெளியிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தின் கதையை வரலாற்றிடம் ஒப்படைத்து தற்காலத்தில் சமாதானம் அமைய வேண்டும் என்பதே எமது பிரதானியாக உள்ளது என்று ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் பாதுகாப்பு பிரிவினர்கள் பிரிவினைவாதத்துக்கு எதிராகவே போராடினார்களே தவிர எந்த ஒரு இனத்துக்காக எதிராகவும் அல்ல என்று ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். பத்திரமுலையில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு தூர்விக்கு அருகாமையில் நேற்று இடம்பெற்ற போர் வீரர் தின நிகழ்வு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். அதிகார பேராசை அரசியல் காரணமாகவே வடக்கிலும் தெற்கிலும் மக்கள் பிரிக்கப்பட்டார்கள். மனித நேயத்தை பந்தாடிய கீழ்த்தனமான அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும். இரத்த ஆறுகளுக்கு மத்தியில் அமைதியின் ஆலயங்கள் கட்டியெழுப்ப முடியாது. நாட்டில் மீண்டும் ஒருபோதும் போர் ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்வதே தற்போதைய அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும். மறைந்த போர் வீரர்கள் அல்லது அவர்களது குடும்பத்தினரோ தங்களது பிள்ளைகளை அல்லது கணவன்மார்களை மீண்டும் ஒரு போர்க்களத்துக்கு அழைக்கும் ஒரு நாட்டை விரும்பப் போவதில்லை. போர் நல்லதா கெட்டதா என்று விவாதிப்பதை விட அது மீண்டும் ஏற்படாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மட்டுமே அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது என்று மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நேற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,502.3 அமெரிக்க டாலர்களாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேவேளை ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 74.14 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற தாழ்வுடன் காணப்பட்ட நிலையில் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த விலை வீழ்ச்சியின் தாக்கம் இலங்கையிலும் பிரதிபலிக்கக்கூடும் என்று சண்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமெரிக்க டாலரின் வலுவூட்டல் மற்றும் சர்வதேச அரசியல் நகர்வுகள் ஆகியவை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் மாற்றங்களுக்கு ஏற்ப முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. வெளிநாட்டு ஊடகங்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் 26 வருடங்களாக வாழும் இலங்கை குடும்பம் ஒன்று கடுமையான அச்சுறுத்தல் காரணமாக மீண்டும் தாயகம் நோக்கி திரும்பி தயாராகி வருகிறது. சவுத்தாப்பட்டன் நகரில் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் 62 வயதான ஆனந்த ரத்நாயக்க மற்றும் அவரது மனைவிக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் முன்னெடுத்துச் செல்லும் கடைகள் வரும் கும்பல் ஒன்று அவர்களை அச்சுறுத்துவதாக பாதிக்கப்பட்ட இலங்கை குடும்பம் அறிவித்துள்ளது. கடந்த பல மாதங்களாக அடிக்கடி கரைக்குள் நுழைந்த பொருட்களை வலுக்கட்டாயமாக எடுத்துச் செல்வதாகவும் அதனை தடுக்க முற்படும் போது கொலை அச்சுறுத்தல் விடுவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். இதுகுறித்து பலமுறை சிசிடிவி ஆதாரங்களுடன் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்த போதும் எவ்வித உருப்படியான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு சென்று தமது இறுதி காலத்தை மகிழ்ச்சியாக கழிக்க திட்டமிட்டுள்ளதாக குறித்த தம்பதியினர் தெரிவித்துள்ளார்கள். சமகால அரசாங்கத்தின் அமைச்சரின் மகள் ஒருவர் பிரித்தானியாவில் உயர்கல்வி கற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் தமிழ் புலம்பெயர் அமைப்பைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான வீட்டில் குறித்த மாணவி தங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர் அமைப்புடன் அமைச்சர்கள் பழகுவதை நாங்கள் தவறு என்று கூறவில்லை. ஆனால் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் மற்றவருடன் பழகும் போது நாங்கள் இவர்களுடன் இருக்கும் தொடர்பில் இருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக கூற வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த தகவல்கள் மூலமாக போர் வெற்றி நிகழ்வுக்கு எந்த தடைகளும் விளைவிக்க விரும்பவில்லை எனவும் எனினும் இதை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தான் விலகும் போது தனக்கு பதிலாக சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் பதவியேற்பார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினருடன் வரும் விருந்தினர்களை வைத்திருக்க வேண்டிய இடம் தொடர்பில் நீதிமன்றம் எடுக்க வேண்டியதன் காரணத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது வலப்பக்கத்தில் அமைந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்னுடைய வருகை தந்த தங்கை சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனை கேவலமான முறையில் அவமதித்து சென்றிருக்கின்றார். அடுத்த 3 மாதங்களின் பின்னர் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகும் போது எனக்கு அடுத்தது கௌசல்யா நாடாளுமன்ற உறுப்பினராக வரப்போகிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விட அதிகூடிய வாக்குகளை பெற்றவர் கௌசல்யா ஆவார். அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் இன்று வாசிக சாலையில் வைத்து மிகவும் மோசமான முறையில் அவமதித்து சென்றிருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரி உத்தியோகபூர்வ விஜயமாக லண்டனை சென்றடைந்துள்ளார்.
அவர் இலங்கை நேரப்படி நேற்று முன்தினம் 8 மணிக்கு லண்டனை ஹீத்தோ விமான நிலையத்தை சென்றடைந்தார். பிரித்தானியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் நிமல் சேரதீரா, பிரித்தானிய பொதுநலவாய மற்றும் வெளிவிகார ராஜாங்க செயலாளர் நாயகத்தின் விசேட பிரதிநிதிகளும் முன்னாள் பிரித்தானிய உயர்ஸ்தானியருமான ரிச்சார்ட் வைஸ்லாட் உட்பட ராயதந்திரிகள் பிரதமரை வரவேற்றுள்ளார்கள். 43வது பொதுநலவாய திறந்த கற்று நிறுவனத்தின் நிர்வாக சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் இங்கு சென்றுள்ளார். இதேவேளை கல்வி அபிவிருத்தி, கற்கை, ஆராய்ச்சி, ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச கூட்டாண்மை ஆகியவற்றை பலப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட உயர்மட்ட கல்விசார் மற்றும் ராயதந்திர சந்திப்புகளையும் அவர் மேற்கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானா மாநிலத்தில் சக மாணவியை ஏமாற்றி கட்டாயப்படுத்தி மது குடிக்க வைத்து மாணவியிடம் அத்துமீறிய பொறியியல் கல்லூரி மாணவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். தெலுங்கானா மாநிலம் ஜாத்திரா புவனகிரி மாவட்டம் சவுத்துப்பள்ளி பள்ளியைச் சேர்ந்த உதய் என்ற மாணவன் இப்ராஹிம் பட்டணத்தில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் பிடெக் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கடந்த 14ஆம் தேதி உதய் தன்னுடன் படிக்கும் சக மாணவி ஒருவரை டீ அருந்துவதற்காக தனது சிற்றூண்டில் அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் அங்கிருந்து இப்ராஹிம் பட்டத்திற்கு திரும்பிய போது வழியில் ஒரு மது விற்பனை நிலையத்தில் உதய் மதுபானங்களை வாங்கியதுடன் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு அந்த மாணவியை சிற்றூண்டில் அழைத்துச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் குறித்த மாணவியை கட்டாயப்படுத்தி மது அருந்த வைத்ததுடன் அவரிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் குறித்த மாணவி அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.